ஹாய் மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால 2, 3 இது கருத்து போயிட்டு இருக்கு பார்த்துங்க. எப்படின்னா, சீமான் வந்து இந்த கல்வி இறக்கும் போராட்டத்தில வந்து பணம் பார்த்து கம்பு கட்டி தான் ஏறுனாரு. அப்படி இப்படின்னு ஒரு சில முட்டா ஜீவிகள் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆச்சுங்களா? அவ இவங்க வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நெஞ்சு வச்சும் இது பண்ணி ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி ஏறதுக்கு ஆள் கிடையாது. சரியா? நான்லாம் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இப்ப இந்த பனை மரம் தான் ஏறிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் போயி பனை மரம் தான் ஏறிட்டு இருக்கேன். இது நான் ஏறுற பனை மரம் தான் இதெல்லாம். தெரியுதா? கம்பு கட்டி விட்டுருக்கிறது தான். கீ கீழ ஏணி, அதுக்கு மேல கம்ப கட்டி மேல பனை மரத்து மேல போறது பார்த்துங்க. ஆனா ஒரு சில முட்டா ஜீவிகள் வந்து இந்த பனை மரம்னா என்னன்னு தெரியாது. பனம் பால்னா என்னன்னு தெரியாது. சரியா? இந்த 5க்கும் 10க்கும் மாரடிக்கிற 5 கூட்டம் இருக்குது. அதுதான் இந்த மாரி சோசியல் மீடியால வந்துக்கிட்டு சீமான இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. ஏன்டா முட்டா பயலுக முதல்ல உங்களுக்கு வந்து இந்த பனைமரம்னா என்னன்னு தெரியுமாடா முதல்ல? அந்த பனம்பால் அதாவது கல்லுங்கிற அந்த பனம்பாலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இந்த வெளிய வெளிய வாங்கி 5க்கும் 10க்கும் வாங்கி குடிச்சுக்கிட்டு அலையிற நாய்ங்க நீங்கலாம் வந்து தப்பு தப்பா வீடியோ போடுறீங்கன்னா, முதல்ல இத இத தெரிஞ்சுக்கங்க. பனைமரம் வந்து எப்படி ஏறணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த இதில நான் எல்லாமே நான் ஏறுற பனை தான் எல்லாமே. எல்லாமே நான் ஏறுற பனை தான். இப்ப நல்லா பாருங்க கிட்டத்தட்ட நானே ஒரு 10 பனை ஏறிக்கிட்டு இருக்கேன். 10 பனைக்குமே கம்பு கட்டி தான் ஏறுறேன். என்னால நெஞ்சு வச்சு ஏற முடியாதுங்கிறத கம்பு கட்டி தான் இந்த ஏணி. இந்த ஏணிய வச்சு கம்பு கட்டி தான் ஏறுறேன். அதுக்கு புடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அது அப்படி, இது அப்படின்னு இந்த வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. புரியுதா? கம்பு கட்டி ஏறுனாரு, அத ஏறுனாரு. நாட்டுக்கு என்ன? நாட்டு மக்களுக்கு நல்லது. அத மட்டும் சிந்திக்க பாருங்க முதல்ல. மக்களுக்கு அழிவுன்னு பாத்தா நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள வந்து சீமான் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து தோ தோ உங்களுக்கு தோள் கொடுக்க முடியலனாலும் ஒதுங்கியே பாருங்க. திரும்ப அந்த அவதூறு பரப்ப வச்சுக்காதங்க. அந்த 5க்கு 10 மாரடிச்சுட்டு அலையாதங்க. புரியுதா?